الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين إلى آخر الآيتين الكريمتين. وقال النبي صلى الله عليه وسلم العلم ثلاثة: آية محكمة أو سنة قائمة أو فريضة عادلة وما سوى ذلك فهو فضل. وقال عليه الصلاة والسلام الحقوا الفرائض إلى أهليها. وقال صلى الله عليه وسلم من ترك مالا فلورثته. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, மாணவர்களே, இந்த மகத்தான அவை குறித்து எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது. நிச்சயமாக நமது முன்னோர்களான உலமா பெருமக்களும் புத்தகங்கள் எழுதி முடிப்பதை ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். அல்லாமா ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரிக்கு அவர்கள் எழுதிய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி, அதுதான் மிகச்சிறந்த விரிவுரையாக இன்று வரை போற்றப்படுகிறது. ஹதீஸ் துறையிலே அவர்களுடைய ஞானம் என்னவென்பதை நாம் எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஹதீஸ் கலை அறிஞர்களில் ஹாஃபித் என்று சொன்னாலே அவரை குறிக்கும் என்கிற அளவிற்கு இந்த துறை அவருக்கு அவ்வளோ பரிச்சயப்பட்டது. ஒரு ஹதீஸுனுடைய சனதுனுடைய ஏதாவது ஒரு பகுதியை யாராவது சொல்லிவிட்டாலே இதனுடைய மத்தன் இதுவாக இருக்கும் என்று அவர் சொல்வார். அதனுடைய மத்தன் அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மாமேதையும் கூட அவர் புகாரி விரிவுரைக்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் அவர் புகாரி விரிவுரைக்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம். சஹீல் புகாரியை எழுதி அவர்கள் நிறைவு செய்த போது ஒரு பெரிய வலீமா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். வலீமா என்று சொன்னால் திருமண விருந்துக்கு மட்டும் பெயர் அல்ல, மகிழ்ச்சியான தருணங்களில் அளிக்கப்படுகிற எல்லா விருந்துமே வலீமா என்றுதான் சொல்லப்படும். இந்த நூலை எழுதி முடித்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. அன்றைக்கு இதற்காக அவர்கள் செலவு செய்த பணம் 500 தீனார்கள், 500 பொற்காசுகள். ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தவருக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை எல்லோரோடும் கொண்டாடலாம் என்பதைத்தான் உணர்த்தினாங்க. அக்காலத்தில் உள்ள பெரும் பெரும் அரசர்கள் தலைவர்களை எல்லாம் அழைத்து பெரிய மகத்தான விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க. இமாம் இப்னு ஹஜர் அவர்களை பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டது. இது குறித்து அவருடைய மாணவர் சஹாவி அவர்கள் சொல்லும்போது அன்றைய தினம் வகான யௌமன் ஒ மஷ்ஹதன் ஆதீமான்னு சொல்கிறார். அது ஒரு மகத்தான காட்சி என்று சொல்கிறார். அப்போ ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது இப்படியாக வெளியிடுவதற்கு நமக்கு முன்னோர்களிலே முன்மாதிரியும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனக்கு முன்னால் பேசியவர்கள் இந்த வாரிசுரிமை குறித்தெல்லாம் நிறையவே சொன்னார்கள். சிறப்பு பேச்சாளர் என்றாலே திண்டாட்டக்காரர் தான். ஏனென்றால் அந்த தலைப்பில் உள்ள எல்லா விஷயங்களையும் முன்னால் உள்ளவர்கள் அனைவரும் சொல்லி முடித்து விடுவார்கள். சொல்லாத தனியாக ஏதாவது ஒரு 2-3 விஷயத்தை வச்சுட்டு தான் சிறப்பு பேச்சாளர் வரணும். ஏன்னா எதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும், இதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. அப்புறம் கடைசியாக வர்றவர் எதைத்தான் மிச்சம் வச்சு பேசுகிறது. இப்போ முன்னால் வந்தவங்க எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் எவ்வளோதான் நம்ம சொன்னாலுமே கூட நம்முடைய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு கல்வியின் சிறப்பும் முடிவடையாது. எல்லாமே ஒரு வற்றாத ஊற்று தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, முதல்ல நாம் தெரிய வேண்டிய விஷயம், நம்முடைய மார்க்கம் 3 சிறப்புத்தன்மைகளை கொண்டது. ஒன்று அதனுடைய கமால்,
இன்னொன்று அதனுடைய ஜமால், மூன்றாவது அதனுடைய யுஸ்ர். இந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம். அதான் யௌம அக்மல் துலக்கும். ஒரு மார்க்கம் முழுமை பெற்றது என்றால் என்ன? வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கணும். இந்த விஷயத்திற்கு தீர்வு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை யாரும் காட்டவே முடியாது. அப்படியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எல்லா ஃபிக்ஹ் சட்டங்களும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்குமே ஆதாரங்களும் இருக்க தான் செய்யுது. ஆதாரம் இல்லாத ஒரு மார்க்கம் இல்லை. சமீப காலத்தில் தோன்றிய, சமூகத்தில் தோன்றிய ஒரு பேராபத்து என்ன? இந்த மார்க்கத்தினுடைய 1400 ஆண்டு காலங்களாக இந்த மார்க்கம் பல அறிஞர்களுடைய பெயரில் பின்பற்றப்படுவது குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் அளித்தவர்களோடு மார்க்கத்தை சேர்க்கிறோம். அது ஹனஃபி, ஷாஃபின்னு சொல்கிறோம். அவர்கள் உருவாக்கியதல்ல இந்த மதுஹபுகள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர்கள் அளித்த விளக்கங்கள் தான். இந்த எல்லா விளக்கங்களும் ஏதாவது ஒரு ஆயத்தில் ஒளிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ஹதீஸில் மறைஞ்சு தான் இருக்கும். இது ஆதாரத்தன்மை அடிப்படையில் அமைந்த ஒரு நிறைவான மார்க்கம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. இரண்டாவது என்ன? இந்த மார்க்கம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிற சட்டங்கள், வழிபாடுகள் எல்லாமே அழகானது. இந்த மார்க்கத்தினுடைய வழிபாட்டை யார் பார்த்தாலும் அவங்க மனசில் இருக்கும். ஒரு முஸ்லீம் அல்லாதவரை முஸ்லீம்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஒரு 2-3 நாள் அப்படி பார்த்து விட்டு போக சொல்லுங்கள். எதுவுமே வேண்டாம், ஒரு சேரை போட்டு உட்காந்து முஸ்லீம்களுடைய தொழுகையை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கருத்து கேளுங்க. இது பெருமானார் காலத்திலும் நடந்தது தான். சுமாமாவை பெருமானார் 3 நாள் மஸ்ஜிது நபவியில் கட்டி போட்டாங்க. அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு சொல்லலை, இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லலை. 3ஆவது நாள் அவரை அவிழ்த்து விட்டு சரி போய் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் யமாமா நாட்டிலிருந்து கைதியாக பிடிக்கப்பட்டவர், பெரிய தலைவர் தான். 3ஆவது நாள் அவரை கட்டுகளை அவிழ்த்து விட்டதுமே அவர் நேராக நாட்டுக்கு ஓடி போகலை, தப்பிச்சோன்னு சொல்லி நேராக அருகில் இருந்த தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு முஸ்லீம் ஆனார் இல்லையா? அவர் சொன்னார், என்னை கட்டி போடும்போது உங்கள் மார்க்கமும் நீங்களும் தான் எனக்கு ரொம்ப விருப்பாக இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கமும் நீங்களும் தான் எனக்கு ரொம்ப பிரியம். எது அவரை கவர்ந்தது? யாரும் அவருக்கு இஸ்லாத்தை சொன்னாங்களா? இல்லை. 3 நாள் பள்ளியில் உள்ளதை பார்த்தார். இதான் இந்த மார்க்கத்தினுடைய ஜமால். இதை யார் பார்த்தாலும், ஒரு ஜனாசா அடக்கத்திற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தால் நம்முடைய அடக்க நிகழ்வு அவரை கவருகிறது. ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்தால் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை நம்முடைய திருமண வழிமுறைகள் அவரை கவருகிறது. காரணம் என்ன? இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. எல்லா வழிபாடுகளும் அழகான முறையில், அமைதியான முறையில் செய்யப்படுது. 3ஆவது தனித்தன்மை என்ன? இந்த மார்க்க இலகுவானது. தீனு யுஸ்ருன் என்று பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆன் பல இடங்களில் சொல்லும், யுரீது அல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் மா ஜஅல அல்லாஹு அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ். இந்த மார்க்கத்தில் எந்த சிரமத்தையும் உங்களுக்கு வைக்கல. மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சட்டங்களை இலகுவாக்கலாம். ஒரு நல்ல மார்க்கத்தின் அடையாளமே அதில் கடமைகள் மட்டும் இருந்தால் பத்தாது, சலுகைகளும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு அன் துஅதா ருஹஸு கமா யுஹிப்பு அன் துஅதா அஸாயிமு. கடமைகள் நிறைவேற்றப்படுவதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ சலுகைகளை எடுத்து செய்வதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னாங்க. இப்படி இந்த மார்க்கம் எல்லா வகையிலும் ஒரு சிறப்புத்தன்மை கொண்டது. அந்த வகையில் தான் வாரிசுரிமை சட்டம் என்பது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு கொண்ட ஒரு சட்டம். அதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த வாரிசுரிமை சட்டத்தின் மூலம் இஸ்லாம் உணர்த்துவது என்ன? தனி மனித உடைமையை இஸ்லாம் ஆதரிக்கிறது. இஸ்லாம் பொது உடைமை மார்க்கம் அல்ல. மனுஷன் சம்பாதிக்கிற எதுவும் மனிதனுக்கு சொந்தம் அல்ல என்று பொது உடைமைவாதிகள் ரஷ்யாவில் வாதிச்சாங்க. என்னாச்சு? அது தோல்வியடைந்த ஒரு தத்துவம். அது மனிதனை சோம்பேறி ஆக்கிற ஒரு தத்துவம். நான் சம்பாதிக்கிற எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் எப்படி மனிதன் உற்சாகத்தோடு சம்பாதிப்பான்? எப்படி மனிதன் உற்சாகத்தோடு பொருள் சேர்ப்பான்? ஏன்னா அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு இல்லை, நாளைக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. மனிதனுக்கு வியாபாரத்தில், தொழிலில், எதுலேயுமே உற்சாகம் இருக்காது. அப்படித்தான் ரஷ்யா வீழ்ந்தது. ரஷ்யாவுடைய அந்த இரும்பு திரை என்பது அதனால தான் வீழ்ந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த காலகட்டத்தில் ரஷ்யா போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, எல்லா கடைகளும் வெறிச்சோடி கிடக்குது, எந்த கடையிலையும் யாருமே கிடையாது. காரணம் என்ன? ஆர்வம் கிடையாது. அப்போ இது பெருமானார் சொன்னாங்க, மன் தரக மாலன் ஃபலி வரசதி.
ஒருவன் செல்வத்தை விட்டு சென்றால் அந்த செல்வம் அவனுடைய வாரிசுகளுக்கு சொந்தம். இஸ்லாம் மில்கியத்தை ஃபர்தியா, தனி மனித உடைமையை இஸ்லாம் ஆதரிக்குது. தனி மனித உடைமை என்பது இஸ்லாத்தில் இருக்கு. நீ சம்பாதிக்கிறது உனக்கு, நீ இறந்த பிறகு உன் வாரிசுகளுக்கு. அப்போதான் மனிதன் உற்சாகமாக சம்பாதிப்பான். தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் சிரமப்படாது இருக்க பொருளாதாரங்களை வளர்ச்சி அடைய செய்வான். அதில் மார்க்கம் இந்த தனி மனித சொத்து சேர்ப்பதில் பேராசை இருக்கக்கூடாது என்பதற்காக அதில் ஜக்காத்தை கடமையாக்குகிறது, சதகத்துல் ஃபித்ரை வாஜிபாக்குது, இன்ன பிற தர்மங்களை எல்லாம் மார்க்கம் ஊக்குவிக்குது. அது வேறு விஷயம். வெறும் அதாவது முதலாளித்துவத்தை போல தனி மனித உடைமையின் பேராசையினுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்றதில்லை. மார்க்கம் அது அழகான முறையில் வர இருக்குது. இரண்டாவது சிறப்பு என்ன? எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல பெண்களுக்கான சொத்துரிமையை வழங்கியது இல்லையா? இஸ்லாத்திற்கு முன்னால் சொத்துரிமை பாகப்பிரிவினை எப்படி இருந்தது? சமூகத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான், பருவமடைந்தவர்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கும் கிடையாது, சிறியவர்களுக்கும் கிடையாது. ஏன்? யார் போர் செய்து தன் சமுதாயத்திற்காக வீர தீரமாக போர் செய்ய முடியுமோ அவனுக்கு தான் சொத்துல பங்கு. பெண்கள் போர் செய்ய தகுதியற்றவர்கள், சிறுவர்கள் போருக்கு தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு ஏன் சொத்து? இதுதான் ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. சாத் பின் ரபீ ரலியல்லாஹு அவர்கள் இறந்த போது தான் அவர்களுடைய மனைவி வந்து சொன்னாங்க பெருமானாரிடம், சாத் இறந்து விட்டார், அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டார். சாத் அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, நான் இருக்கிறேன், அவருடைய மனைவி, அவருடைய 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த பெண் குழந்தைகளுக்கு நிக்கா செய்யணும், சாதுடைய சொத்தை பூரா எடுத்துக்கிட்டார் அவருன்னு சொல்லி சொன்னபோது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும். இந்த ஆயத்தை அவங்க விஷயத்தில் தான் இறங்குது. அந்த பெண்மணிக்கு 8ல் 1 பாகம், அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு 3ல் 2 பாகம், மிச்சத்தை சகோதரர் இருக்கிறாரா அவர் அசவாங்கிற முறையில் மிச்சத்தை எடுத்துக்கொள்வாருங்கிற அந்த வசனங்கள் அப்போது தான் இறங்குகிறது. அருமையானவர்களே, இந்த திருமறையில் அல்லாஹாலா அஹ்காமுகள் சட்டத்திட்டங்களை பொதுவாக விரிவாக சொல்கிறது கிடையாது. தொழுகையினுடைய எந்த விஷயமும் குரானில் விரிவா இல்லை, மிக மிக இஜ்மாலாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. நோன்புனுடைய சட்டங்களும் அதே போல தான். சில சட்டங்களை அல்லாஹ் அவனை விரிவாக சொல்கிற பொறுப்பெடுத்துக்கிறான். அந்த பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய தூதரிடம் கூட கொடுக்கறதில்லை. இந்த வாரிசுரிமை விஷயத்தில் அல்லாஹ்வை தானே விவரிக்கிறான், யாராருக்கு எவ்வளவு என்பதை அவனே விவரிக்கிறான். அதில் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் மொத்தம் 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். வாரிசுரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு 3 வார்த்தைகள் இந்த ஆயத்துகளில் பயன்படுத்தப்படுது. முதலாவது யூசிக்குமுல்லா, யூசிக்குமுல்லாங்கிற வார்த்தை. இது அல்லாஹ் தொழுகையை பற்றி கூட இந்த வார்த்தையை சொல்லலை. எத்தனையோ இடங்களில் இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என்று வந்திருக்கும், இன்னல்லாஹ யஅமுர் என்று வந்திருக்கலாம், கத்தப அலைக்கும் என்று வந்திருக்கலாம், குத்திப அலைக்கும் சியாம்னு வரலாம். ஆனால் அல்லாஹாலா உங்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்கிறான். வசியத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது, அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொண்டிருக்கிற அன்புனால அழுத்தமாக பாசமாக சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்று சொல்கிறான். இந்த 2வது ஆயத்தை முடிக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், திரும்ப வசியத்தம் என அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்துள்ள வசியத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாம் நம்முடைய பெற்றோர்கள் யாராவது இறந்துருந்தா, அவங்க வசியத்து பண்ணிட்டு போயிருந்தா நம்ம என்ன சொல்கிறோம்? இது எங்கள் அத்தா செஞ்ச வசியத்து, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? இது எங்கள் அம்மா செஞ்ச வசியத்து, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் வசியத்தம் என அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசியத்து. ஆனால் உம்மத்து இந்த பாகப்பிரிவினை விஷயத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள். 3வதாக அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை, இந்த பாகப்பிரிவினைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லான்னு சொல்லுவான். குரானில் ஹுதூதுங்கிற வார்த்தை ஏவப்பட்ட விஷயங்களுக்கும் வரும், ஹுதூதுங்கிற வார்த்தை தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் வரும், அது அவாமிருக்கும் வரும், அது மன்ஹியாத்துகளுக்கும் வரும். இங்கே அல்லாஹ் ஹுதூதுல்லா மேலே யாருக்கு என்னென்ன பாகங்கள் என்று நான் சொன்னேனோ இது இறைவன் ஏற்படுத்திய வரம்புகள். இந்த வரம்புகளை யார் மீறினானோ வயத்தஅத்த ஹுதூத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து இந்த வரம்புகளை யார் மீறுகிறானோ யுத்ஹிலுஹு நாரன், அல்லாஹ் அவரை நரகத்தில் தான் அனுப்புவான், நிரந்தரமாக இருப்பார். வாரிசுரிமை சட்டத்தை பேணாதவர் நிரந்தர நரகவாதின்னு குர்ஆன் சொல்லுது.
குர்ஆனில் நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், கலிமா சொன்னவன் நிரந்தர நரகத்திற்குரியவன் அல்ல என்பது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. ஆனாலும் இந்த வார்த்தையை சில பாவத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வட்டி உண்பவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒவன் ஆத ஃபவுலாயிக அஸ்ஹாபுன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஒரு முஸ்லிமை திட்டமிட்டு கொலை செஞ்சவனுக்கு நிரந்தர நரகன் குர்ஆன் சொல்லுது. ஒமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா. வாரிசுரிமை சட்டத்தை மீறக்கூடியவனுக்கும் அல்லாஹ் ஹாலிதன் சொல்கிறான், நிரந்தர நரகவாதிங்கிறான். அப்படியானால் இந்த சட்டம் எவ்வளவு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சட்டம் இது. ஆனால் இந்த உம்மத்து அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறது என்றவுடன் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அறிவிக்கிற சமூகம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு மோடியா தடையாக இருந்தார், இல்லை அமித்ஷாவோ யோகியோ தடையாக இருந்தாங்களா? நாம தானே தடை போட்டோம். யார் இதற்கு தடை வைத்தது? எத்தனை குடும்பங்களில் ஒரு மனுஷன் இறந்ததும் அவனுடைய சொத்துகள் பிரிக்கப்படுது. இறந்ததுமே அவனுடைய இறப்பு செய்தியை சொல்வதற்கு முன்னால் அவருடைய கடன் என்ன, வசியத்து என்ன, விட்டு விட்டு சென்ற சொத்து என்ன. இன்றைக்கு யாராவது இறப்பு வீட்டில் அதை பேசினால் அவனை மனிதாபிமானமற்றவன், இறந்து வீட்டில் போய் சொத்தை பற்றி பேசுகிறானே, இவன் குடும்பத்தை பிரிக்கிற நாசகார சக்தின்னு அவனை திட்டுறான். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதைத்தானே கற்றுத்தருகிறது. அவருடைய சொத்துகள் என்ன என்பது தானே பேசப்பட வேண்டும். ஆக அருமையானவர்களே, இந்த கல்வியானது நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாகவே போயிடுச்சு. பெருமானார் சொன்னாங்க, ஹதரத்து அதனுடைய ஒரு அம்சத்தை மட்டும் சொன்னாங்க. இல்மு ஸலாஸத்துன், அறிவு என்றாலே 3 விஷயங்களை குறித்த அறிவுதான் அறிவு. மற்றவைகளெல்லாம் மேல் மிச்சம். மற்றவைகளை நீங்கள் தெரிஞ்சாலும் நஷ்டம் இல்லை, தெரியாவிட்டாலும் நஷ்டம் இல்லை. 3 விஷயங்களை தெரியணும். ஆயத்தும் மஹ்கமத்துன், குர்ஆனில் உள்ள கருத்து சிக்கல் இல்லாத வசனங்கள், கருத்து சிக்கல் இல்லாத வசனங்கள். ஆயத்தும் மஹ்கமா அவ் சுன்னத்துன் காயிமா, நடைமுறையில் இருக்கிற மாற்றப்படாத மன்சூஹாக்கப்படாத சுன்னத்துகள், வழிமுறைகள். 3வது ஃபரீதத்துன் ஆதிலா, நேர்மையான பாகப்பிரிவினை சட்டங்கள். இந்த 3 தான் இல்மு. ஒமா சிவா தாலிக்க, இந்த 3ஐ தவிர மற்ற எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது போல ஃபஹுவ ஃபதுலுன், மேல்மிச்சோன்னு சொல்லி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்ம ஃபராயிதை பற்றி சொல்லும்போது தஅல்லமுல் ஃபராயித், ஃபராயிதை கற்றுக்கொள்ளுங்கள், வ அல்லிமுஹா, பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள், ஃபைன்னஹா நிஸ்ஃபு தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் பாதி. பாதி அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள் இருக்குது. ஒரு பொருளில் இன்னொரு பொருள் ரெண்டும் சமமாக இருக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே பாகப்பிரிவினை குறித்த கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தினுடைய பாதிங்கிறாங்க. இந்த பாதிக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்க சட்டங்களை நீங்கள் 2 வகையாக பிரிங்க. அப்படி 2 வகையாக பிரித்தா பாகப்பிரிவினை சட்டங்கள் மாத்திரம் ஒரு கிஸ்ம், அது மட்டும் ஒரு பிரிவு, மற்ற எல்லா சட்டங்களும் மற்றொரு பிரிவு. இதன் மூலம் பாகப்பிரிவினை சட்டத்தை பெருமானார் அவ்வளோ உயர்வு கொடுக்குறாங்க. மார்க்கத்தினுடைய மற்ற சட்டங்கள், அது தஹாராவிலிருந்து ஹஜ்ஜோ, ஜகாத்தோ, சௌமோ, வியாபாரமோ, இந்த எல்லா சட்டங்களும் சேர்ந்து ஒரு கிஸ்ம். பாகப்பிரிவினை சட்டங்கள் மாத்திரம் தனியாக ஒரு கிஸ்ம். இதான் அர்த்தம். அது நிஸ்ஃபுத்தீன் என்பதற்கு. 2வது ஒரு கருத்து சொன்னாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்ம ஃபராயித நிஸ்ஃபுத்தீன் என்று ஏன் சொல்லணும்? மற்றொரு விளக்கம் சொன்னாங்க. மனித வாழ்க்கையே, மனிதனுடைய சட்டங்களே 2 விஷயங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று வாழும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இன்னொன்று அவன் இறந்த பிறகு மௌத்துக்கு பிறகு உள்ள சட்டங்கள். வாழும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் ஒரு வகை, இறப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மற்றொரு வகை. இந்த இல்ம ஃபராயித் என்பது மனிதன் இறந்த பிறகு, ஒரு முஸ்லிம் இறந்த பிறகு உள்ள சட்டத்திட்டங்கள். அதனால் சொன்னாங்க இது நிஸ்ஃபு தீனிக்கும் என்று. 3வது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, மார்க்கத்தினுடைய மற்ற எல்லா சட்டங்களுமே அது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும்? ஒன்று குர்ஆனிலிருந்து, அல்லது ஹதீஸிலிருந்து, அல்லது கியாஸிலிருந்து. கியாஸ் என்பது இஸ்திஹாதுக்கு பெயர். நம்முடைய சட்டங்களில் இந்த 3மே அடிப்படை ஆதாரமாக இருக்கும். ஆனால் இல்ம ஃபராயிதில் கியாஸுக்கு வேலையே கிடையாது. இங்கே யாரும் கியாஸ் செய்ய முடியாது. இல்ம ஃபராயித் என்பது அதனுடைய மூல அடிப்படைகள் குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே. அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷரியத்தினுடைய அஹ்காமுகளை 2ஆக பிரிக்கிறாங்க.
கியாஸுக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், மற்ற எல்லா சட்டங்களிலும் கியாஸுக்கு வேலை இருக்குது. கியாஸோடு சம்பந்தப்படாத சட்டங்கள் அது பாகப்பிரிவினை சட்டம். அப்படியானால் அது தனி. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிஸ்ஃபு தீனிக்கும் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அழுத்தத்தை தருகிறது இல்லையா? ஒரு ஹதீஸ் நீங்கள்லாம் தஹாரால படிச்சிருப்பீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடல் தண்ணீர் பற்றி கேட்கப்படும் போது என்ன சொல்லுவாங்க? அத்தஹூரு மாஉ அல் ஹில்லு மைத்தத்து. கடல் நீர் சுத்தமானது, தூய்மைப்படுத்தக்கூடியது, அதிலே செத்தவைகள் எல்லாம் ஹலாலு என்று சொல்லுவாங்க. இந்த ஹதீஸையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இது நிஸ்ஃபு அஹ்காமி தஹாரா, தஹாரத்துடைய சட்டங்களில் வந்திருக்கிற எல்லா ஹதீஸுகளும் ஒரு வகனா, இந்த ஒரு ஹதீஸ் அதில் நிஸ்ஃபு, அதில் பாதின்னு சொன்னாங்க. என்னங்க ஒரு ஹதீஸ் எப்படிங்க பாதியாக முடியும்? அங்கேயும் விளக்கம் சொல்லுவாங்க. ரெண்டு விஷயங்களோடு தான் நம்முடைய சட்டங்கள் சம்மந்தப்படுது. ஒன்று பர்ரோடு, இன்னொன்று பஹரோடு. பஹரை பற்றி, கடலை பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. அப்படியானா அது நிஸ்ஃபு தான். அது மற்ற எல்லா ஹதீஸும் அஹ்காமுல் பர், தரையில் உள்ளவைகளை பற்றி பேசுதுன்னா இந்த ஒரு ஹதீஸு தான் கடலில் உள்ளதை பற்றி பேசுது. எனவே இது நிஸ்ஃபுன்னு சொன்னாங்க, நிஸ்ஃபு இல்மி தஹாரான்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்? இந்த நிஸ்ஃபுங்கிற வார்த்தை அந்த கல்வியினுடைய அகம்மியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் மிக மிக வலியுறுத்துகிறது என்பது தானே நமக்கு தெரிகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இதா தஹத்தஸ்தும் ஃபதஹத்தஸு பில் ஃபராயித், நீங்கள் பேசினாலே இந்த ஃபராயிதுங்கிற பாகப்பிரிவினை சட்டங்களை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. இப்னு அப்பாஸ் அவர்களுடைய ஒரு தஃப்சீர் ஒன்றை பார்த்தேன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது, இல்லா தஃபஅலூஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இதை நீங்கள் செய்ய தவறினால் இந்த பூமியில் குழப்பம் ஏற்படும், பெரிய விபரீதங்கள் நிகழும்னு சொல்கிறான். இந்த இல்லா தஃபஅலூஹு என்பதற்கு சில தஃப்சீர்களில் எழுதுகிறாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னதாக, இந்த பாகப்பிரிவினை சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லையானால் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி, இந்த பூமியில் கடுமையான குழப்பங்களும் வ ஃபஸாதுன் கபீர், மிகப்பெரிய குழப்பங்களும் ஏற்படும் என்று பெருமானார் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னதாக விளக்கம் தரான். அப்படி அருமையானவர்களே, பாகப்பிரிவினையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நிறைய சொல்லலாம். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒருத்தன் குரான் ஓதுறான், ஆனால் இல்ம ஃபராயிதை பற்றி தெரியாமல் இருக்கிறான். மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன், குரானை ஓதுறாரு, ஆனால் அவருக்கு ஃபராயிதுகள், பாகப்பிரிவினை சட்டங்கள் தெரியலன்னு சொன்னால் அவர் தலையில் மேலே மூடி இல்லாத தொப்பி அணிந்தவரை போல, கமசலி புர்னுசின் லா ரஅஸ லஹுன்னு சொன்னான். அப்போ எல்லா இல்முக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த இல்முல் ஃபராயித். அதனால தான் மார்க்கம் மற்ற எந்த இல்முக்கும் வைக்காத ஒரு பெயரை இந்த இல்முக்கு சூட்டுது. இதை இல்முல் மவாரிஸ்ன்னு சொல்கிறதில்ல, சொல்லலாம், சொன்னால் தப்பில்லை. ஆனால் இந்த இல்முக்கு என்ன சொல்கிறோம்? இல்முல் ஃபராயித். ஃபரீதால் இருந்து வந்த வார்த்தை, கட்டாயம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இல்மு என்பதனால தான் இந்த இல்மை இல்முல் ஃபராயித் என்பதாக சொல்கிறோம். அருமையானவர்களே, இல்ம ஃபராயிதுடைய நிறைய அடிப்படைகள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லி கொண்டு போக முடியாது. ஒரு மனிதன் வாரிசாகுவதற்கான அடிப்படை காரணமாக குர்ஆனும் ஹதீஸும் 3 விஷயங்களை சொல்கிறது. ஒன்று நசப், அதை தான் அல்லாஹ் முற்படுத்துகிறான், நசபை தான் முற்படுத்துகிறான். யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அதை முற்படுத்துகிறான். ஒரு மனிதனுடைய நேரடியான அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய சகோதரர்கள். அப்போ நசப் மூலமாக வாரிசுரிமையில் வலிமையான காரணங்கிறது இரத்த உறவு தான். இரண்டாவது நிக்காஹ், நிக்காஹ் மூலமாக கணவன் இறந்தால் மனைவி, மனைவி இறந்தால் கணவன் என்ற அந்த உறவு பற்றி பேசுகிறான். இப்போ நமக்கு கணவன் இறந்தால் மனைவிக்கு பங்கு இருக்குன்னு தெரியும், மனைவி இறந்தால் கணவனுக்கு பங்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒன்றை தெரியணும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிக்காக நடந்து விட்டது, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலை, யாருக்கும் அப்படி நடக்க வேண்டாம், வாழ்க்கையை துவங்கல. இந்த நிலையில் 2 பேரில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ 2 பேரும் வாழ்க்கையை துவங்கல தான், ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த கணவனுடைய சொத்தில் பங்கு இருக்குது, 4ல் 1 பாகம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையை துவங்கல, குழந்தை இருக்காது, 4ல் 1 பாகம். இதை யாராவது கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா கல்யாணம் தான் ஆச்சு, ஒன்றுமே நடக்கவே இல்லையே, 2 பேரும் வாழ்க்கையில் சேரல. ஆனால் குர்ஆன் சொல்லுது வலஹுன்ன ருபு, அவங்களுக்கு 4ல் 1 பாகம் கொடுத்தே ஆகணும்.
மிம்மா தரக்தும் நீங்கள் விட்டு சென்றதில் இல்லம் யகுல்லக்கும் வலத், அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்காவிட்டாலும் சரி கொடுத்து தான் ஆகணும். இந்த சட்டத்தை எத்தனை பேர் நாம் பின்பற்ற முடியும்? காலம்புறா வாழ்ந்த மனைவிக்கே சொத்துல பங்கு கொடுக்கறது இல்லை, கல்யாணமாகி இறந்துட்டா சொத்துல பங்காக கொடுக்க போகிறாங்க. அப்போ என்னுடைய உம்மத்தில் முதலில் பறிக்கப்படுகிற இல்முல் ஃபராயித் என்று பெருமானார் சொன்னாங்க. ஒஹ்வ யுன்சா, அது மறக்கடிக்கப்படும் சொன்னாங்க. ஒஹ்வ அவ்வலுமா யுன்சா அன் உம்மத்தின்னு சொன்னாங்க, என் உம்மத்திலிருந்து முதல்ல பறி போகிறதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் விளங்கிங்க, ஒரு கணவன் மனைவியை தலாக் சொல்லிட்டான், இத்தாவில் இருக்கும்போது மனைவி இறந்துட்டாங்க. இப்போ கணவர் இறந்துட்டார், தலாக் சொல்லப்பட்ட பெண், கணவர் இறந்துட்டார். இப்போ இந்த கணவருடைய சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு இருக்குதா? தலாக் ரஜையா இருந்துச்சுன்னு சொன்னால், ரஜை தலாக்னா இத்தா காலத்தில் மீட்ட தகுதியான தலாக். ரஜை தலாக்காக இருந்தால் அந்த கணவன் இத்தா காலத்தில் இறந்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பங்கு உண்டு, இதில் மாற்று கருத்து இல்லை. தலாக்க பாயின்னு சொல்லிட்டார். தலாக்க பாயின்னா மீண்டும் சேர முடியாத தலாக், அவ்வளோதான். அதில் பல வகை இருக்குது. மொத்தத்தில் மீண்டும் சேர முடியாத தலாக்கு சொல்லிட்டாருன்னா, இந்த தலாக் சொல்லி அந்த அம்மா இத்தா இருக்கிற காலத்தில் அந்த கணவர் இறந்துட்டார். இப்போ இந்த கணவருடைய சொத்தில் அந்த அம்மாவுக்கு பங்கு இருக்குதா? மாணவர்கள்ட்ட கேட்கணும், இந்த சட்டத்தை எப்படி படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அதில் சொல்லுங்கள், மாணவர்கள் யாராவது சொல்லலாம். பாயின் தலாக் சொல்லப்பட்ட பெண் இறந்து, அந்த கணவர் இறந்துட்டார்னா இந்த பெண்ணுக்கு பங்கு இருக்குதான்னு சொல்லி. ஏன்னா இதுதான் தஅல்லமுல் ஃபராயித், ஃபராயிதை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹா, எல்லா மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், நிஸ்ஃபுல் இல்முன்னு சொன்னாங்க. வஹுவ யுன்சான்னு சொன்னாங்க, இது மறக்கடிக்கப்படும். வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸவ அன் உம்மத்தி, உம்மத்திலிருந்து அதுதான் முதல்ல விரட்டப்படும் சொன்னாங்க. அப்படி இப்போ முத்தல்லகா பாயின, பாயின் தலாக் சொல்லப்பட்ட பெண், இப்போ கணவர் இறந்துட்டா பங்கு இருக்குதான்னு சொன்னால், அந்த கணவர் தலாக்கு சொன்னது நல்ல நிலையில் ஆரோக்கிய நிலையில் இருக்கும்போது சொல்லி இருந்தால் அந்த அம்மாவுக்கு பங்கு கிடையாது. மரதுல் மௌத்துன்னு சொல்லுவாங்க, அவர் மௌத்தாகிற வியாதியில் படுத்திருக்கிறார், மௌத்தாகிற வியாதி. அவர் மனைவியை பாயின் தலாக் சொல்கிற நோக்கமே என்னன்னா, இவளுக்கு என் சொத்தில் பங்கு கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தலாக் சொல்லி இருந்தால், 3 இமாம்கள்ட்ட, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக்கு, இமாம் அஹ்மத், 3 இமாம்கள்ட்டையுமே அவருடைய சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய நோக்கம் கெட்டதாக இருந்தால் அவன் எந்த நோக்கத்துக்கு செஞ்சானோ அதற்கு எதிரானதை கொண்டு அவன் தண்டிக்கப்படுவான். இதான் ஃபிக்ஹி காயிதா. இவன் பொண்டாட்டிக்கு சொத்தில் பங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மௌத்தா போகிற அந்த மரண வியாதி, இந்த வியாதியில் மொத்தா போயிடுவார், அதில் தலாக்க பாயின்னு சொல்லிட்டு மொத்தா போயிட்டான், அவளுக்கு சொத்து பங்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த பெண்ணுடைய இதா இருக்கும்போது கணவர் இறந்தாலும் ரஜை தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு எப்படி பங்கு இருக்குதோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் பங்கு இருக்குது. இதுதான் பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருப்பெறை இமாம்களுடைய கருத்து, அதுதான். அப்போ இந்த சட்டம் எவ்வளவு நுணுக்கமான ஒரு அம்சங்களை கொண்டது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் தான் அதனுடைய சில பகுதிகளை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். எந்த ஒரு கலையையும் ஃபன்னையும் இலகுவாக்குவதற்கு சிறந்த வழி என்னென்னா தம்சீல், உதாரணங்கள் தான். உதாரணங்களை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் உசூலுல் ஹதீஸ் நான் ஏறத்தாழ 20-25 வருஷம் எடுக்கிறேன். உசூல் ஹதீஸ் நடத்துகிறவருக்கு பெரிய சிக்கலே என்னென்னா, அதை உதாரணம் முன்னால் வராமல் அதில் சொல்கிற எந்த காய்தான் விளங்கவே முடியாது. கிட்டத்தட்ட நுஹ்பாவுடைய அதில் வரக்கூடிய எல்லா மசாயில்களுக்கும் ஹதீஸ் பாடங்களும் எடுக்கிறதுனால உதாரணங்களோடு மாணவர்களுக்கு முன்னால் வச்சிடுறது. இதுக்கு உதாரணம் இது. எந்த ஒரு விஷயத்தையும் உதாரணம் சொன்னால் ரொம்ப லேசாக போயிடும். அதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய மசூத் ஜமாலி ஹசரத் அவர்களும் சொன்னாங்க. நம்முடைய பாசத்திற்குரிய உஸ்மான் ஹசனி அவர்கள்
இந்த நூலில் வந்து ஏராளமான உதாரணங்கள். ஒரு குடும்பத்தில் இப்போ ஏதாவது பாகப்பிரிவினையுடைய சிக்கல் வந்தால் அதில் சொல்லப்பட்ட என்ன அமைப்பு இருக்கிறதோ அதை பார்த்து அவங்கள்ட்ட சொத்து எவ்வளவு இருக்குது, சொத்தினுடைய மதிப்பு என்ன, யாராருக்கு எவ்வளவு பங்குகள் கிடைக்கிறது, இதையெல்லாம் வைத்து மிக அழகான முறையில் சொத்தை பங்கிட்டு கொடுத்துடலாம். இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறதுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக லேசாக விளங்குறதுக்கு நிறைய கித்தாபுகள் இருக்குது. நீங்கள் ஹஜ்ரத் எழுதி இந்த கித்தாபையும் படிங்க. பாகப்பிரிவினை சட்டங்களை விளங்குவதற்கு ரொம்ப லேசான வழிகள் எல்லாம் இருக்கிறது. மொத்தம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிற பாகங்கள் எத்தனை? 6. அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குரானில் சொல்லப்பட்ட பாகங்கள் 6: நிஸ்ஃபு, சுலுசு, சுலுசானி, ருபு, சுமுனு, சுதுஸ். 6 பாகங்கள் இருக்கிறது. உலமாக்கள் அதை 2 வகையாக பிரிப்பாங்க. இந்த 6 பாகங்களை 2ஆக பிரித்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த 6ஐயும் 2 கிஸ்மாக பிரித்து இந்த கிஸ்மில் உள்ளவங்க மட்டும் வந்தால் மேலே மஹ்ரஜ் என்ன வரும், இதில் உள்ளவங்க மட்டும் வந்தால் என்ன வரும். இப்போ ஹஜ்ரத் அவர்கள் ஒரு புதிய மெத்தடில் விளக்கியிருக்கிறாங்க. அதையும் சொல்லிடுறேன். இந்த குரானில் சொல்லப்பட்ட இந்த பாகங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பாகங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசபானா யார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. அசபால 3 வகை சொல்லுவாங்க. அசபா பினப்சிஹி, அசபா கைரிஹி, அசபா பிகைரிஹி என்று 3 வகையான அசபாத்துகளை சொல்லுவாங்க. இந்த அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே இல்முல் ஃபராயிதை விளங்குறது ரொம்ப லேசாக போயிடும். அசபாத்துகளை பொறுத்த வரைக்கும் அதில் மையத்தினுடைய நேரடி ஆண் வாரிசுகள் அவருடைய மகன்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அடுத்த நிலையில் உள்ள அசபாக்கள் யாருமே வாரிசாக முடியாது. அப்போ இதில் தெரிய வேண்டியது, வாரிசுகள் ஆண்களில் வாரிசாகக்கூடியவர்கள் எத்தனை பேருங்க? ஆண்களில் வாரிசாகக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர்? ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே 6வது முறை 7வது முறை தான் வந்திருப்பாங்க. ஆண்களில் வாரிசாகிறவங்க 15 பேர், பெண்களில் வாரிசாகக்கூடியவர்கள் 10 பேர். ஒரு அடிப்படை இல்மு ஒன்று இருக்குல்லையே, அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அடிப்படையான ஒரு இல்மு. இப்போ நான் இந்த மீராசு பாடம் நான் மதரசால நடத்தலை, என்னுடைய பொறுப்பில் அது வர்றதில்லை. மோசின் அது நடத்தலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நான் மீராசு பாடத்தில் 100 மார்க் எடுத்தேன். இதை சொல்லணும்னு சொல்லலை, ஞாபகம் வரப்போய் சொல்கிறேன். 100 மார்க் நான் எடுத்தேன். பீனு ஹஜரத்துட்ட நான் படித்தேன். அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கட்டும். ஹஜரத்துடைய பாடத்தில் படித்தோம். நான் இமாமத்தில் இருக்கிறதுனால நிறைய மக்கள் கேட்டு வருவாங்கங்கிறதுனால அதனுடைய ஒரு ஹுலாசாவை நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆண்களில் எத்தனை பேர் வாரிசாவாங்க? 15 பேர். இமாமத்தில் இருக்கிறவங்க குறைஞ்சதை தெரிஞ்சுக்கங்க. பெண்களில் 10 பேர். இந்த ஆண்களில் 15 பேர், பெண்களில் 10 பேர், மொத்தம் 25 பேர் எப்போதுமே வாரிசாக மாட்டாங்க. எப்போதுமே வாரிசாகிறவங்க 5 பேர் தான். ஏன் வச்சுக்கோங்க, எப்போதுமே வாரிசாகக்கூடியவர்கள் எத்தனை பேர் தான்? 5 பேர். யாரும் அவங்க வாரிசாகிறது தடுக்க முடியாது. இறந்து போனவருடைய பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, இவங்க வாரிசாகிறத யாரும் தடுக்க முடியாது. இறந்தவர் ஆணாக இருந்தால் மனைவி, இறந்தவர் பெண்ணாக இருந்தால் கணவன், இவங்க வாரிசாகிறத யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் என்ன? தாய் தந்தை. தாய் தந்தை, மகன் மகள், கணவன் மனைவி, இவங்க தான் எப்போதும் வாரிசாகிறவங்க. இவங்க வாரிசாகிறத வேற எந்த வாரிசும் தடுக்க முடியாது. அப்போ எல்லா நிலைகளிலும் வாரிசாகக்கூடியவர்கள் யார் இல்லைங்களா? அப்போ யார் இருந்தால் யாரை தடுப்பாங்க? இந்த இல்முல் ஃபராயிதில் அடிப்படையான சில விஷயங்கள் தான். தடுக்கக்கூடியவர்கள் 2 வகையாக இருப்பாங்க. சிலர் முற்றிலுமாக வாரிசாகிறத தடுக்கிறவங்களும் இருப்பாங்க, அது ஹஜ்ப ஹிர்மான்னு சொல்லுவாங்க. சிலர் அவங்க இருந்தால் இன்னொருத்தருக்கு அவருடைய பங்கு குறையும், அதற்கு ஹஜ்ப நுக்சான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹஜ்ப ஹிர்மான் எது? யார் இருந்தால் யாரை தடுக்கிறாங்க, இவர் இருந்தால் அவருக்கு குறைஞ்சி வரும். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், மனைவி இறந்துட்டாங்க, கணவருக்கு குழந்தை இல்லை, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் மனைவியின் சொத்தில் எவ்வளோ கிடைக்கும்? பாதி கிடைக்கும். குழந்தைகள் இருந்தால் அப்பையும் அந்த கணவருக்கு சொத்து கிடைக்கும், 4ல் 1 பங்கு கிடைக்கும். இப்போ அந்த குழந்தைகள் இவருக்கு கிடைக்க வேண்டிய அளவு குறைச்சிட்றாங்களா இல்லையா? அதே போல் தான் கணவன் இறந்தார், மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும்? பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் 1/4 பங்கு கிடைக்கும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சுமுன் கிடைக்கும். அப்போ ஹஜ்ப ஹிர்மான்னா எது, ஹஜ்ப நுக்சான்னா எது, இதையெல்லாம் படித்து விட்டாலே நமக்கு இந்த அடிப்படைகள் புரிஞ்சுட்டா இந்த இல்ம ஃபராயிதை புரிஞ்சிடலாம். யாருக்கு எவ்வளவு பங்கு, இதையெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டாக விளங்கிடலாம். ஆனால் பிரச்சனை என்ன? சொத்தை எப்படி பிரித்து கொடுக்கறது?
அதைத்தான் அருமை மாணவர் அவர்களும் இப்போ சொன்னாங்க, நம்முடைய அப்துல் ஹசரத்தும் சொன்னாங்க. சொத்தை பிரித்து கொடுக்கறதுல உள்ள பழைய நடைமுறைகள் மதரசாக்களில் சிராஜிங்கிற நூலில் பயன்படுத்தப்படுது. மஹ்ராஜ் எப்படி மசலா எடுக்கணும், எப்படி தக்சீம் செய்யணும், சொத்துகள் வாரிசுகளுக்கு இடையில் சமமாக பங்காகல. அவர் சொன்னார் இல்லையா, 24 வருது பாகங்கள், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா சமமாக பங்காகிறது இல்லை, அதை 27 ஆக்கிறது அவுலுன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் காலத்திலேயே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது. உமருல்லாவுடைய காலத்தில் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு துறையில் பெயர் பெற்றிருந்தாங்க. இல்ம ஃபராயில ஜெய்துபின் சாபி, பெருமானார் அஃபரதுஹும் ஜெய்துபின் சாபித்து தான் இந்த விஷயத்தில் பெரிய சட்ட வல்லுநராக இருந்தார். இப்போ அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன, அதுதான் ரொம்ப சிக்கலானது. எப்படி இந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கறது, அதில் நம்முடைய அருமை சகோதரர் உஸ்மான் ஹசனி அவர்கள் மிக அற்புதமான முறையில் இந்த நவீன கணக்கீட்டு முறையில் வாரிசுரிமை சட்டங்களை பல்வேறு உதாரணங்களை கொண்டு விளக்கியிருக்கிறாரு. அதை எப்படி புரிவது என்பதை அவர் இப்போது விளக்கி காட்டுவார். விளக்குவார் இல்லையா? உங்களோடு சேர்ந்து நானும் அதை காண ஆவலோடு இருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நூலை பயனுள்ள நூலாக ஆக்கி எல்லோரும் அறிந்து இந்த நூலில் கூறப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவதற்கும், சிறியதோ பெரியதோ இறந்தவருடைய எல்லா சொத்துகளையும் முறையாக பங்கீடு செய்து இந்த சட்டத்தை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு சிறப்புரை. இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படை அம்சங்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் அழகாக விளக்கிய மௌலானா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்நிகழ்வின் முதல் அமர்வு தற்போது நிறைவு பெறுகிறது. 10